கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியில் தேசிய திருவிவிலிய புதிர் போட்டிக்கான மேலதிக விளக்கம் கொடுக்கப்பட இருக்கின்றது. 2026ஆம் ஆண்டுக்கான தேசிய திருவிவிலிய புதிர் போட்டியில் ஒரு புதிய பாடப்பரப்பை அறிமுகப்படுத்தி இருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தில் சில பல சந்தேகங்கள் மறையாசிரியர்களுக்கு மாணவர்களுக்கு இருப்பதனால் அது பற்றிய ஒரு சிறிய விளக்கத்தினை உங்களுக்கு தரலாம் என்று நினைக்கின்றேன். அந்த வகையில் இந்த தேசிய திருவிவிலிய போட்டியானது அகில இலங்கை ரீதியாக நடாத்தப்பட இருக்கின்ற பொழுது அது எவ்வாறு நடாத்தப்பட இருக்கின்றது, குறிப்பாக தரப்பட போகின்ற வினாக்கள் எவ்வாறு அமையப் போகின்றது என்பதில் பலருக்கு பல சந்தேகங்களும் குழப்பங்களும் உள்ளது. அது பற்றி இந்த காணொளியின் இறுதியில் உங்களுக்கு நான் கூற இருக்கின்றேன். திருவிவிலிய வினாவிடை போட்டி 2026 தொடக்கம் நடாத்தப்பட இருக்கின்ற இந்த போட்டியினுடைய நோக்கமும் அது செயல்படுத்தப்பட இருக்கின்ற விதமும் பற்றி உங்களுக்கு ஏற்கனவே நான் வேறொரு காணொளியில் கூறியிருக்கின்றேன். அந்த காணொளியை பார்த்து நீங்கள் இதற்குரிய விளக்கத்தினை பெற்றுக்கொள்ளலாம். இந்த காணொளியில் குறிப்பாக தரம் 4 தரம் 5க்குரிய பாடப்பரப்பினை பற்றி பேசுகின்றோம். தேசிய திருவிவிலிய வினாடி வினா போட்டியில் தரம் 4 தரம் 5க்கு உரிய கருப்பொருளாக காணப்படுவது படைப்பவரான கடவுள், இறைவன் படைப்பவராக இருக்கிறார் என்பதை இங்கு காட்டப்படுகிறது. அவை இந்த இரண்டு தரத்திலும் தரம் 4 தரம் 5 இருக்கக்கூடிய மாணவர்கள் கற்றுக்கொள்ளுகின்ற விடயம் இறைவன் படைப்பவரானவர், படைப்பவராக இருக்கின்றவர், படைப்பவரான கடவுள் என்ற விடயத்தை அவர்கள் இந்த பாடப்பரப்பினூடாக கற்றுக்கொள்ள இருக்கிறார்கள். அந்த வகையில் இந்த திருவிவிலிய வினாடி வினா போட்டிக்கு எமது மாணவர்களுக்கு, அதாவது மறைக்கல்வியை நாங்கள் கற்றுக்கொள்ளுகின்ற பொழுது இந்த மறைக்கல்விக்கு ஆதாரமாக இருப்பது பிரதானமான 4 தூண்கள். இந்த 4 தூண்களையும் நாங்கள் இங்கு தலைப்புகளாக தந்து அந்த தலைப்புகளின் ஊடாக கருப்பொருளை மாணவர்களுக்கு முன்வைத்திருக்கின்றோம். ஆகவே இப்பொழுது தரம் 4ஐ சேர்ந்த மாணவர்களுக்குரிய இந்த படைப்பவரான கடவுள் என்ற கருப்பொருளுக்குரிய தலைப்புகள் எவை, அவை எவ்வாறு நாங்கள் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் என்பதை உங்களுக்கு சொல்ல இருக்கின்றேன். படைப்பவரான கடவுள் என்ற விடயத்தை நாங்கள் எடுக்கின்ற பொழுது முதலாவது தலைப்பாக நமக்கு தரப்பட்டிருப்பது படைப்பு கதை. எமது புனித நூலாகிய திருவிவிலியத்தின் முதல் ஏற்பாடு அல்லது பழைய ஏற்பாடு என்று சொல்லப்படுகின்ற இந்த முதல் பகுதியில் முதலாவது புத்தகத்தில் தொடக்க நூலில் படைப்பு கதை கூறப்பட்டிருக்கின்றது. அவை தொடக்க நூலில் முதலாவது அதிகாரம் 2வது அதிகாரங்களில் இறைவனுடைய படைப்பு, இறைவன் உலகை எவ்வாறு படைத்தார் என்ற விடயம் இங்கு எங்களுக்கு தரப்படுகிறது. இந்த பகுதியை நாங்கள் ஏன் கற்கின்றோம் என்று சொன்னால், எமது மாணவர்கள் பிள்ளைகள் கடவுளினுடைய வல்லமையையும் நன்மையையும் இந்த படைப்பில் காண வைப்பது. இந்த படைப்பில் இறைவனுடைய வல்லமையையும் நன்மையையும் அவர்கள் கண்டுகொள்ள வேண்டும். இந்த நோக்கத்துக்காக பிள்ளைகள் கடவுளை அன்பான படைப்பாளராக காண வேண்டும். அவ்வாறு அவர்கள் காணுகின்ற பொழுது இந்த படைப்பு கதையை, அதாவது தொடக்க நூலில் 1வது 2வது அதிகாரத்தில் காணப்படுகின்ற இந்த படைப்பு கதையை அவர்கள் தங்களுடைய சொந்த வார்த்தைகளில் அனுபவமாக அதை மீள கூறுவார்கள். அதாவது படைப்பு கதையை மீள கூறக்கூடியதாக இருக்கும் பிள்ளைகளுக்கு.
இதனை உறுதிப்படுத்திக் கொள்ள தொடக்க நூல் 1வது அதிகாரம் 2வது அதிகாரத்தில் இறைவன் படைப்பவராக இருக்கிறார், வல்லமை பொருந்தியவராக இருக்கிறார், அன்பான கடவுளாக இருக்கிறார் என்பதை காட்டுவதற்கு மேலதிகமான மேற்கோள்களாக எமக்கு தரப்பட்டிருப்பது திருப்பாடல் 24வது அதிகாரம் 1வது வசனம். திருப்பாடல் 104வது அதிகாரம் 24வது வசனம். அடுத்தது திருவிவிலியத்தின் இறுதி நூலாகிய திருவெளிப்பாடு 4வது அதிகாரம் 11வது வசனம். உதாரணத்துக்கு இந்த பகுதியை நாங்கள் பார்ப்போம். அதாவது எவ்வாறு இந்த மேலதிக மேற்கோள்கள் எமக்கு ஒரு ஆதாரமாக உதவியாக இருக்கின்றது இந்த பிரதான விவிலிய பகுதியை நாங்கள் கற்றுக்கொள்வதற்கு. திருவெளிப்பாட்டு பகுதியில் 4வது அதிகாரத்தில் 11வது வசனத்தை நாங்கள் பார்க்கின்ற பொழுது அங்கு எமக்கு தரப்படுவது என்ன? எங்கள் ஆண்டவரே, எங்கள் கடவுளே, மாட்சியும் மாண்பும் வல்லமையும் பெற நீர் தகுதி பெற்றவர், ஏனெனில் அனைத்தையும் படைத்தவர் நீரே. உமது திருவிழப்படியே அவை உண்டாயின, படைக்கப்பட்டன என்று பாடினார்கள். இது திருவெளிப்பாட்டு நூலில் தரப்படுகின்ற வசனம். இந்த 4வது அதிகாரத்தில் 11வது வசனம். அவை இந்த வசனத்தின்படி இங்கு எந்த காட்டப்படுகிறது என்று சொன்னால், இறைவன் படைப்பவராக இருக்கின்றார். இந்த படைத்தவரான கடவுள் வெல்லவராக இருக்கின்றார். இவர் இரக்கமுள்ளவராக இருக்கின்றார். இதை நாங்கள் தொடக்க நூலில் இருக்கக்கூடிய படைப்பு பகுதிகளில் நாங்கள் கண்டு கொள்ள வேண்டும். அவை இந்த பகுதியை நாங்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்கின்ற பொழுது இறைவன் எவ்வாறு படைப்பவரான கடவுளாக இருக்கின்றார் என்ற விடயத்தை நாங்கள் கொடுக்கின்றோம். இதே கருப்பொருளை 2வது பகுதியாகிய திருவிவிலியத்தின் நிறைவு ஏற்பாடாகிய புதிய ஏற்பாட்டில் நாங்கள் பார்க்கின்ற பொழுது இயேசுவினுடைய பிறப்பு கதை அங்கு கூறப்படுகிறது. இறைவன் தொடக்கத்தில் அனைத்தையும் படைத்து அனைத்துக்கும் பொறுப்பாளவராக, படைப்பாளியாக இருக்கின்றார். அனைத்து படைப்புக்கும் காரணகர்த்தாவாக இருக்கின்றார். இங்கு புதிய ஏற்பாட்டில் இயேசு இந்த உலகில் தோன்றுகின்ற பொழுது, இறைவன் மனிதனாக பிறக்கின்ற பொழுது, இந்த கடவுளினுடைய மேலான கொடையாக இயேசு இறைவன் தன்னுடைய மகனை எமக்கு தருவதை நாங்கள் பார்க்கின்றோம். ஆகவே இறைமகன் நமக்கு தரப்பட்டமையானது ஒரு புதிய படைப்பாக, ஒரு புதிய ஒரு உலகத்தை நாங்கள் காண்கின்றோம். அங்கு இயேசு பிறந்த பொழுது ஞானிகளுடைய வருகை, இயேசுடைய பிறப்பு இடையர்களுக்கு அறிவிக்கப்பட்டது, வானதூதர்களுடைய மகிழ்ச்சி ஆர்ப்பரிப்பு, இவை எல்லாமே ஒரு புதிய ஒரு உலகை அங்கு உருவாக்கியதை நாங்கள் பார்க்கின்றோம். ஆகவே வல்லமை மிக்க இறைவன் இங்கு தொடர்ச்சியாக படைப்பில் இணைந்து கொண்டே இருக்கின்றார் என்ற விடயத்தை நாங்கள் பார்க்கின்றோம். அவை படைப்பவரினுடைய அன்பு எவ்வாறு இருக்கின்றது? தொடக்கத்தில் இந்த உலகில் மனிதருக்கு தேவையான அனைத்தையும் படைத்த இறைவன் இங்கு பாவத்தில் விழுந்து அவன் மீட்பை எதிர்பார்த்திருக்கின்ற பொழுது, அவனுக்குரிய மீட்பை கடவுள் கொடுக்கின்ற பொழுது, அங்கு அவருடைய அன்பு எவ்வாறு தென்படுகிறது என்று சொன்னால், அவருடைய மகனினுடைய பிறப்பை நாங்கள் இங்கு தொடர்பு படுத்த வேண்டும். ஆகவே இவ்வாறு இறைவன் படைத்தவராக இருக்கின்றார். இந்த படைப்பாளியான இறைவன் வல்லமை மிக்கவராக இருக்கின்றார் என்பதை இந்த தரம் 4 மாணவர்கள் உணர்ந்து கொள்ள நாங்கள் இதை ஒரு கதையாக எடுத்து சொல்ல வேண்டும் பிள்ளைகளுக்கு. அவ்வாறு சொல்லுகின்ற பொழுது இந்த விவிலிய பகுதிகளை அவர்கள் வாசித்துக் கொள்கிறார்கள். அர்த்தம் தெளிவுற, அதாவது புரிந்து கொண்டு அதை படித்துக் கொள்கிறார்கள். தனிப்பட ஞாபகப்படுத்த மாத்திரமல்ல, இதை புரிந்து அவர்கள் கற்றுக்கொள்கிறார்கள். இது முதலாவது தூண். இந்த எமது மறைக்கல்வியின் 2வது தூணாக காணப்படுவது நம்பிக்கை அறிக்கை. நாங்கள் நம்பிக்கை அறிக்கை என்று எடுக்கின்ற பொழுது நமக்கு தெரியும், நாங்கள் எதை நம்புகிறோம் என்பதைத்தான் நம்பிக்கை அறிக்கையாக ஒவ்வொரு திருப்பலியிலும் விசேடமாக ஞாயிறு திருப்பலிகள், திருநாள் திருப்பலிகளில் நாங்கள் இதனை உச்சாரணம் செய்கின்றோம். இங்கு மாணவர்களுடைய கற்கை நெறிக்காக திருத்தூதர்களுடைய விசுவாச அறிக்கையை அல்லது நம்பிக்கை அறிக்கையை நாங்கள் முன்வைக்கின்றோம். தரம் 4 மாணவர்களுக்கு
இந்த திருத்தூதர்களுடைய நம்பிக்கை அறிக்கையில் முதலாவது மற்றும் இரண்டாவது உறுப்புகள், அதாவது ஆர்டிகல்ஸ் அல்லது பகுதி முன்வைக்கப்படுகின்றது. அதன் அடிப்படையில் படைப்பாளரான கடவுளிலும் அவர் இறைவனுடைய மகன் இயேசுவிலும் நாங்கள் கொள்ளுகின்ற நம்பிக்கை இங்கு முன்வைக்கப்படுகிறது. ஆகவே எவ்வாறான இந்த கடவுள் என்று நாங்கள் பார்க்கின்ற பொழுது, இறை நம்பிக்கையை இறை படைப்புடனும் மீட்புடனும் இணைத்து நாங்கள் பார்க்க வேண்டிய தேவையில் இந்த நம்பிக்கையை அறிக்கையை நாங்கள் பார்க்கின்றோம். அதாவது அடுத்த படியில் நாங்கள் அந்த நம்பிக்கை அறிக்கையினுடைய 2 பகுதியையும் பார்ப்போம். இது 2வது தூணாக காணப்படுகிறது. 3வது தூணாக காணப்படுவது நற்கருணை என்னும் அருளடையாளம். இந்த நற்கருணை என்னும் அருளடையாளம் எவ்வாறு நாங்கள் இணைத்து பார்க்கின்றோம் என்று சொன்னால், இறைவனுடைய இறையருள் அருளடையாளத்தில் தொடர்கிறது என்பதை இந்த பிள்ளைகள், தரம் 4 இருக்கிற பிள்ளைகள் உணர்ந்து கொள்வதற்காக இதுதான் அதனுடைய நோக்கம். ஏனென்று சொன்னால், தரம் 4 கேட்கின்ற மாணவர்கள் திவ்ய நற்கருணையை முதலில் அவர்கள் உட்கொள்ள ஆயத்தப்படுத்துகின்ற காலம். ஆகவே அவர்கள் இந்த இயேசுவினுடைய திருவுடலை அவர்கள் உட்கொள்ளுகின்ற பொழுது, தேவ நற்கருணையை பெற்றுக் கொள்ளுகின்ற பொழுது அவர்கள் புது படைப்பாக மாறுகிறார்கள். தேவ நற்கருணையை பெறுகின்ற ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் நாங்கள் புது படைப்பாக மாறுகின்றோம். ஆகவே படைப்பவராகிய அந்த இறைவனுடைய படைப்பு செயல் தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை மாணவர்கள் இந்த நற்கருணை என்னும் அருளடையாளத்தினூடாக புரிந்து கொள்வார்கள். ஆகவே இயேசுவின் உண்மையான பிரசன்னம் நற்கருணையில் உள்ளது என்பதை புரிந்து கொள்வதற்கு இந்த நற்கருணை என்னும் அருளடையாளத்தை பற்றி கூறுகின்ற பவுலினுடைய கடிதம், கொரிந்தியருக்கு எழுதிய 1வது கடிதத்தில் 10வது அதிகாரத்தில் நாங்கள் பார்க்கின்றோம். அதே போல புனித யோவான் நற்செய்தியில் 6வது அதிகாரத்தில் இந்த விடயங்களை நாங்கள் பார்க்கின்றோம். அதே போல் புனித லூக்கா நற்செய்தியில் 22வது அதிகாரத்தில் இயேசுவினுடைய பிரசன்னம், உயிருள்ள பிரசன்னம் நற்கருணையில் உள்ளது என்பதையும், அந்த நற்கருணையை உட்கொள்ளுகின்ற பொழுது நாங்கள் புது படைப்பாக மாறுகிறோம், இறைவனுடைய படைப்பில் நாங்கள் பங்கெடுக்கின்றோம் என்ற விடயத்தை மாணவர்களுக்கு நாங்கள் கொடுக்க வேண்டும். இது 3வது தூண். மறைக்கல்வியின் 4வது தூணாக இருப்பது சபம். சப வாழ்வு, எமது வாழ்வில் காணப்படுகின்ற சப வாழ்வு. இறைவனுடைய வல்ல செயல்களுக்காக நாங்கள் இறைவனை புகழ்ந்து பாடுகின்றோம். திருப்பாடல் 148வது சங்கீதத்தை அல்லது திருப்பாடலை நாங்கள் பார்க்கின்ற பொழுது அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வசனங்களும் இறைவன் ஒவ்வொன்றையும் படைத்தவராக இருக்கின்றார். இவ்வாறு படைத்த இந்த இறைவனை நாங்கள் புகழ வேண்டும், நன்றி கூறி அவரை பாராட்ட வேண்டும். இந்த விடயத்தை, அதாவது நன்றி உணர்வோடு இறைவனை வழிபட வேண்டிய தேவையை பிள்ளைகளுக்கு நாங்கள் எடுத்து செல்ல வேண்டும் இந்த திருப்பாடலின் ஊடாக. ஆகவே இது அழகாக நமக்கு தரப்பட்டிருக்கின்றது. இதேவேளை நாங்கள் அடுத்ததாக பார்க்க போவது திருத்துதருடைய நம்பிக்கை அறிக்கை. இந்த நம்பிக்கை அறிக்கை 2வது தூண் என்று சொல்லி சொன்னேன். அதில் பார்த்தோம் என்று சொல்லி சொன்னால், இவர்களுக்கு, அதாவது தரம் 4 மாணவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த திருத்துதர் நம்பிக்கை அறிக்கையில் இருக்கக்கூடியது முதல் 2 உறுப்புகள். அதாவது விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகின்றேன் என்பது முதலாவது உறுப்பு. 2வது அவருடைய ஒரே மகனாகிய இயேசு கிறிஸ்துவையும் நம்புகின்றேன் என்பது 2வது உறுப்பு. ஆகவே இந்த 2 பகுதிகளும் திருத்துதர் நம்பிக்கை அறிக்கையில் இருந்து மாணவர்கள் தாங்கள் கற்றுக்கொள்கிறார்கள். இது மனன பகுதிக்கும் வருகின்ற 2 வாக்கியங்களாக காணப்படுகிறது நம்பிக்கை அறிக்கை பகுதியில் இருந்து. அடுத்ததாக நாங்கள் இங்கு நோக்க இருப்பது தரம் 5க்குரிய பாடப்பரப்பு. இந்த 5க்குரிய பாடப்பரப்பும் தரம் 4 நாங்கள் பார்த்தது போலதான் 4 தலைப்புகளின் கீழ் பிரதானமான கருப்பொருளை விளங்கிக் கொள்ள எங்களுக்கு தரப்படுகிறது. தரம் 5க்குரிய மாணவர்களுக்கு பழைய ஏற்பாட்டில் இருந்து தரப்படுவது மனிதனுடைய வீழ்ச்சி. தரம் 4
இறைவனுடைய படைப்பை பற்றி பார்த்து நாங்கள் இங்கு மனிதனுடைய வீழ்ச்சியை பார்க்கிறோம். அதாவது தொடக்க நூல் 3வது மற்றும் 4வது அதிகாரங்களில். இங்கு இந்த பகுதிகளினூடாக மாணவர் அறிந்து கொள்ள கற்றுக்கொள்ள வேண்டிய பகுதி என்னவென்று சொன்ன விடயம் என்னவென்று சொன்னால், பாவம் எவ்வாறு உலகில் நுழைந்தது, இவ்வாறு பாவம் நுழைந்தாலும் கடவுளுடைய இரக்கம் எவ்வாறு இந்த மனுக்குலம் மீது இருந்தது என்பது பற்றி அறிவார்கள். அவை மீட்பின் தேவை மற்றும் இறை அன்பை காட்டுவதற்கு மீட்பு என்று ஒன்று மனிதனுக்கு தேவைப்பட்டது, அங்கு இறைவனுடைய அன்பு நிறைவாக இருந்தது என்ற விடயத்தை காட்டுவதற்கு இந்த பகுதி தரப்பட்டிருக்கின்றது. ஆகவே இந்த பகுதியை நாங்கள் மேலதிகமாக விளங்கிக் கொள்வதற்காக பவுல் ரோமையருக்கு எழுதிய 3வது அதிகாரத்தில் 23வது வசனத்தில் நாங்கள் காணுகின்ற விடயங்கள் எவ்வாறு இந்த பாவ மன்னிப்பை பற்றி கூறுகின்றது என்றதை நாங்கள் பார்க்கின்றோம். பாவமும் அதனுடைய கனாகனம் அதனுடைய மன்னிப்பினூடாக நாங்கள் பெறுகின்ற அருளையும். அதே போல் திருப்பாடலின் 103வது அதிகாரத்தில் யோவான் நற்செய்தியில் 1வது அதிகாரத்தில் 29வது வசனத்தில் இவற்றை நாங்கள் காணலாம். இந்த பழைய ஏற்பாட்டில் அல்ல முதல் ஏற்பாட்டில் நாங்கள் பாவத்தை பற்றி பார்க்கின்ற பொழுது, புதிய ஏற்பாட்டில் அல்ல நிறைவு ஏற்பாட்டில் மீட்பரின் வாக்குறுதி அறிமுகப்படுத்தப்படுகிறது. யோவான் நற்செய்தியிலிருந்து நாங்கள் இதை காணலாம். இங்கு கடவுளுடைய நம்பிக்கையும் மற்றும் மீட்பையும் இறைவன் வாக்களிக்கின்றார் என்பதை காண்பதற்கு இந்த பகுதிகள் நமக்கு அறிமுகப்படுத்தப்படுகிறது. ஆகவே இங்கு இறை அன்பையும் அவர் தனது ஒரே மகனை அனுப்பியதையும் நாங்கள் இந்த பகுதியில் காணுகின்றோம். அதே போல் இந்த நம்பிக்கை அறிக்கை என்று பார்க்கின்ற பொழுது இந்த தரம் 5 மாணவர்களுக்கு பாவ மன்னிப்பை பற்றி கூறுகின்ற பகுதியாகிய திருத்தூதர் நம்பிக்கை அறிக்கையில் 10வது உறுப்பும் 12வது உறுப்பும் இங்கு முன்வைக்கப்படுகின்றது. ஏனென்று சொன்னால் அங்கு பாவ மன்னிப்பை பற்றி கூறப்படுகிறது. பாவ மன்னிப்பை நம்புகிறேன், நிலை வாழ்வை நம்புகிறேன் என்ற 2 பகுதிகளும் உள்வாங்கப்பட்டிருக்கின்றது. அவை இந்த 2 பகுதிகளும் மனன பகுதிகளுக்கும் வருகின்ற வாக்கியமாக காணப்படுகிறது. அவை இது பாவ மன்னிப்பு மற்றும் நிலை வாழ்வை பற்றி எமக்கு அறிய தருகிறது என்பதை மாணவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த விசுவாச அறிக்கையினூடாக, திருத்தூதர்களின் விசுவாச அறிக்கையினூடாக. அடுத்ததாக 3வது தூணாக காணப்படுவது ஒப்புரவு அருளடையாளங்கள். இந்த அருளடையாளத்தில் இந்த தரம் 5 மாணவர்களுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிற அருளடையாளமானது ஒப்புரவு. ஒப்புரவுக்கான படிமுறைகளை இங்கு மாணவர்களுக்கு நாங்கள் அறிமுகப்படுத்த வேண்டியவர்களாக இருக்கிறோம். மறையாசிரியர்கள் இந்த படிமுறைகளை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். அடுத்தது இறைவனுடைய மன்னிப்பையும் அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அவை இந்த இறைவனுடைய மன்னிப்பை அவர்கள் அறிந்து கொள்வதற்கு உதவியாகத்தான் யோவான் நற்செய்தியிலிருந்தும் யோவானினுடைய 1வது கடிதத்திலிருந்தும் அதே போல் இறைவாக்கினர் எசாயாவினுடைய நூலிலிருந்தும் மத்தேயு நற்செய்தியிலிருந்தும் நமக்கு இந்த பகுதிகள் தரப்பட்டிருக்கின்றது. அவை கடவுள் தமது இரக்கத்தினால் எம்மை பாவத்தில் இருந்து மன்னிக்கின்றார் என்ற விடயத்தை மாணவர்கள் அறிந்து கொள்வதற்காக இந்த அருளடையாளம் இவர்களுக்கு அறிமுகப்படுத்தப்படுகின்றது. அதே போல் 4வது தூணாக இருக்கக்கூடியது மன்னிப்பு ஜெபம். இந்த செபத்தினூடாக மாணவர்கள் மன்னிப்பு ஜெபத்தை தாங்களாகவே செபிக்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய நிலைக்கு அவர்கள் வர வேண்டும். அதற்கு உதாரணமாக அவர்கள் பார்க்கக்கூடியது திருப்பாடல் 51. இங்கு நாங்கள் தாவீது தான் விட்ட பிழைக்கு பிற்பாடு அவர் அந்த பிழையை உணர்ந்து இறைவனிடம் இறந்து மன்னிப்பை கேட்கிறார். அவை இது போல மாணவர்கள் மாத்திரமல்ல, நாங்கள் ஒவ்வொருவரும் மறையாசிரியர்களாக இருக்கின்ற ஒவ்வொருவரும் நாங்களாகவே செபிக்க, எங்களுடைய சொந்த வார்த்தைகளினால் இறைவனை நோக்கி கூவியழைக்க, மன்னிப்பு கேட்க பழக வேண்டும். ஆகவே இந்த செபத்தை மாணவர்களுக்கு நாங்கள் இந்த கட்டத்தில், அதாவது தரம் 5 அவர்களுக்கு
கற்றுக் கொடுப்பதற்கு முனைகின்றோம். அவை மனம் வருந்துதலுக்கும் புதுப்பித்தலுக்குமாக இட்டுச் செல்கின்ற ஒரு பகுதியாக முக்கிய கட்டமாக இந்த செபம் அமைகின்றது என்பதை மாணவர்களுக்கு தெரியப்படுத்த இந்த மேலதிக விவிலிய மேற்கோள்களும் முக்கியமாக திருப்பாடல் 51 காணப்படுகிறது. அவை இந்த 4 தூண்களையும் நாங்கள் இந்த 4 தலைப்புகளின் கீழ் மாணவர்களுக்கு விளங்கப்படுத்துகின்ற பொழுது கடவுள் படைப்பவராக இருக்கின்றார் என்ற அந்த கருப்பொருளோடு தொடர்பு படுத்த வேண்டியவர்களாக இருக்கின்றோம். இறுதியாக மனன பகுதியாக உங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது. இந்த பகுதிகளை நீங்கள் கிறிஸ்தவ மத அலுவல்கள் அமைச்சு அவர்களுடைய இணையதளத்தில் தந்திருக்கிறார்கள். விவிலிய போட்டிக்கான இந்த பாடப்பரப்பும் மனன பகுதியும். இந்த பகுதியை நீங்கள் அந்த இணையதளத்திலிருந்து பெற்றுக்கொள்ளலாம். ஆகவே இங்கு திருவிவிலியத்தில் இருந்து 8 வாக்கியங்களும் திருத்தூதர் நம்பிக்கை பகுதியிலிருந்து நம்பிக்கை அறிக்கையிலிருந்து 2 வாக்கியங்களும் தரம் 4க்கும் அதுபோல் தரம் 5க்கும் விவிலிய விசுவாச அறிக்கையில் இருந்து பாவ மன்னிப்பை நம்புகின்றேன், நிலைவாழ்வை நம்புகின்றேன் என்ற 10வது 12வது நம்பிக்கை அறிக்கை உறுப்பும் ஏனைய திருவிவிலியத்திலிருந்து ஏனைய 8 வாக்கியங்களும் தரப்பட்டிருக்கிறதை நீங்கள் அங்கு தரவிறக்கம் செய்து நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். மாணவர்களுக்கு நீங்கள் அதை அறிமுகப்படுத்தலாம். அடுத்த பகுதியில் இருக்கக்கூடியது விசுவாச அறிக்கை பற்றிய விளக்கம். இந்த விளக்கம் மறையாசிரியர்கள் எங்களுக்குரியது. நாங்கள் இதை சரியான முறையில் விளங்கிக் கொண்டு இந்த 7 விடயங்கள் இந்த முதலாவது அதாவது விசுவாச அறிக்கையினுடைய முதலாவது உறுப்பில் காணப்படுகிறது. இங்கு 2 விசுவாச அறிக்கைகளும் ஒப்பிட்டு உங்களுக்கு உங்களுடைய இலகுவாக நீங்கள் இதை புரிந்து கொள்ளவும் மாணவர்களுக்கு இலகுவாக இதை கற்பிக்கவும் அந்த கற்பிக்கின்ற நோக்கத்திலும் இதை இலகுபடுத்தி உங்களுக்கு தந்திருக்கின்றோம். அவை இங்கு முதலாவது வரியில் இருக்கக்கூடியது திருத்தூதர்களின் விசுவாச அறிக்கை அல்லது நம்பிக்கை அறிக்கை. விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகின்றேன். இந்த விடயம் எவ்வாறு நிசேயா விசுவாச அறிக்கையில் தரப்பட்டிருக்கிறது. ஒரே கடவுளை நம்புகின்றேன், விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் காண்பவை காணாதவை அனைத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே என்ற விஷயத்தை நாங்கள் இங்க இருக்கிறோம். அவை இது எவ்வாறு வருகிறது? கத்தோலிக்க திரு அவையினுடைய மறைக்கல்வியின் அடிப்படையில 198 இருந்து 202வது சரத்து வரைக்கும் இருக்கக்கூடியதில் விசுவாச அறிக்கை சொல்லப்படுகிறது. நாம் எதை விசுவசிக்கின்றோம் என்பதை. அடுத்ததாக கத்தோலிக்க திருமறையின் திரு அவையினுடைய மறைக்கல்வியின் அடிப்படையில் 68வது இலக்கத்திலிருந்து 271 வரைக்கும் எல்லாம் வல்ல தந்தையை பற்றி விளக்கப்படுத்திருக்கின்றது. அடுத்த பகுதிகளில் 279 324 படைப்பாளரான கடவுளாக அங்கு காட்டப்படுவது. இதற்குரிய விளக்கங்கள் அங்கு தரப்பட்டிருக்கிறது. சிசிசி என்று சொல்லுகின்ற கத்தோலிக்க திரு அவையின் மறைக்கல்வி. இதை நாங்கள் அங்கு விளங்கிக் கொள்கின்றோம். இதற்குரிய இவை சும்மா எடுக்கவில்லை, எங்கேயும் இருந்து எடுக்கவில்லை. மாறாக இது இறைவார்த்தையின் அடிப்படையில் இருந்துதான் இந்த பகுதிகள் கத்தோலிக்க திரு அவையினுடைய மறைக்கல்வி நூலில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆகவே அதற்கு சப்போர்ட் பண்ணுகின்ற ஆதாரமாக இருக்கக்கூடிய இறைவார்த்தை பகுதிகள் உங்களுக்கு இந்த 4வது நிரலில் தரப்பட்டிருக்கிறது. அதன் பிறகு மறைக்கல்வி மற்றும் கிறிஸ்தவ வாழ்வை உண்மையாக்கிக் கொள்ளுகின்ற விடயங்கள் அங்கு விளங்கப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அடுத்தடுத்த பகுதிகளில் எவ்வாறு நாங்கள் இதை மீட்டு பார்க்க முடியும் என்ற விடயமும், எமது வாழ்க்கைக்காக்கிக் கொள்ளுகின்ற விடயம், எமது வாழ்க்கைக்கு எவ்வாறு நாங்கள் இதை எடுத்துக் கொள்ளுகின்றோம் என்பதையும் இங்கு கடைசி 7வது வரியில் உங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது. ஆகவே இது மாணவர்களுக்கு இதை எவ்வாறே கொடுக்க வேண்டாம். தயவு செய்து இது மாணவர்களுக்குரியதல்ல, இது எங்களுக்குரியது. நாங்கள் இதை சரியான முறையில் புரிந்து கொண்டு இதை இலகுவாக மாணவர்களுக்கு
கடத்துவதற்காக, மாணவர்கள் கொடுப்பதற்காகத்தான் இந்த விசுவாச அறிக்கையினுடைய உறுப்புகள், ஆர்டிகல்ஸ், சரத்துக்கள் இங்கு தரப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். அடுத்ததாக இரண்டாவது உறுப்பும் அதே முறையில் தான் இங்கு உங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது. தரம் 5க்குரிய 10வது மற்றும் 12வது உறுப்பும் இங்கு தரப்பட்டிருக்கிறது. அன்பானவர்கள், இந்த இடத்தில் எல்லோருக்கும் இருக்கக்கூடிய சந்தர்ப்பம், ஓகே, இவ்வளவு பாடப்பரப்பும் எங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது. எவ்வாறு வினா அமைய போகின்றது? நீங்கள் அச்சமடைய வேண்டியதில்லை, கலவரப்பட வேண்டியதில்லை. இந்த முறை உங்களுக்கு தரப்பட இருக்கின்ற வினாக்கள் ஏனைய வருடங்களில் கடந்த வருடம் எவ்வாறு வினாக்கள் அமைந்ததோ அதே போல அதே முறையில் இந்த முறையும் உங்களுக்கு வினா தாள்கள் அமைக்கப்படும். அந்த வினாக்களை பொறுத்தவரையில் நீங்கள் பயப்பட தேவையில்லை. உங்களுக்கு தரப்பட்டிருக்கின்ற அந்த பகுதிகளை சரியான முறையில் இந்த கருப்பொருளோடையும் தலைப்புகளையும் தொடர்பு படுத்தி உங்களுக்கு தரப்பட்டிருக்கிற விவிலிய பகுதியையும் விசுவாச அறிக்கை மற்றும் அருள் அடையாளத்தையும் நீங்கள் கற்பித்தீர்கள் என்று சொன்னால் போதுமானதாக இருக்கும். அந்த உங்களுக்கு தரப்பட்டிருக்கின்ற பகுதிகளுக்குள் இருந்து மாத்திரம்தான் கேள்விகள் வரப்போகின்றன. கடந்த வருடம் எவ்வாறு வினாக்கள் அமைக்கப்பட்டதோ அவ்வாறே அமைக்கப்படும். அதாவது பல்தேர்வு வினாக்களை கொண்ட வினா கட்டமைப்புகள் இருக்கும், தொடர்பு படுத்துதல் இருக்கும், இடைவெளி நிரப்புதல் இருக்கும். என்ன சொன்னால் மெனன பகுதி உங்களுக்கு பெரும்பாகவே எடுத்து தரப்பட்டிருக்கிறது. அவ்வாறான பகுதிகள், அவ்வாறான விடயங்களாக இந்த வினா தாள் அமைய இருக்கின்றது. அதேவேளை இந்த வினாத்தாள் கூடுதலாக ஆசிரியர்களாக பணிபுரிகிறவங்களுக்கு தெரியும், அறிவு, திறன், மனப்பான்பு என்ற இந்த 3 விடயங்களின் அடிப்படையில் தான் இந்த வினாக்கள் அமைய போகின்றன. ஆகவே நீங்கள் இது பற்றி பெரிதாக அச்சமடைய தேவையில்லை. மாணவர்களுக்கு உரிய பாடப்பரப்பை உரிய முறையில் நீங்கள் இந்த கருப்பொருளையும் தலைப்புகளையும் தொடர்பு படுத்தி நீங்கள் கற்பித்தால் போதுமானது. வினா தாள் கடந்த வருடம் போலவே அமையும். நன்றி.